இதற்கு முன்பாக திருநறையூர் நாச்சியார் கோவில் திவ்யதேசத்தை பார்த்தோம். அங்கிருந்து அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த திவ்யதேசமாக நம்ம திருச்சேரி திவ்யதேசத்திற்கு போகலாம். பைவிரியம் வரிகரவில் படுகடலுள் துயில் அமர்ந்த பண்பா என்றும் மைவிரியம் மணிவரை போல் மாயவனே என்றென்றும் வண்டார் நீலம் செய்விரியம் தன் சேரை எம்பெருமாள் திருவடியை சிந்தித்தேற்கு என் ஐயறிவும் கொண்டான காளானார் காளாமன் அன்புதானே என்று பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த திவ்யதேசம் பார்க்கடலுள் பள்ளி கொண்ட பண்பினையும் கருமேன நிறமொத்து நீண்ட மலைபோல் தோற்றமும் கொண்டு விரிந்திருக்கும் நீலமலர்களை சுற்றி எந்த நேரமும் வண்டுகள் இசைபாடும் குளிர்ச்சி பொருந்திய திருச்சேரியில் எழுந்திருளுள்ள எம்பெருமானை சிந்தித்தவர்க்கு என் அன்பு ஆட்படுகின்றது என்று திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த திவ்யதேசம் திருச்சேரி என்று தூய தமிழில் பெயரிலே வழங்கி வருகிறது. நாச்சியார் கோவில் திவ்யதேசத்திலிருந்து குடவாசல் செல்லும் வழியில் 3வது மைலில் உள்ள திவ்யதேசம் இந்த திவ்யதேசம். கும்பகோணத்திலிருந்து குடவாசல் வழியாக திருவாரூர் செல்லும் எல்லா பஸ்ஸுகளும் பேருந்துகளும் நாச்சியார் கோவில் என்னும் திருநறையூர், திருச்சேரி, திருக்கண்ணமங்கை ஆகிய 3 திவ்யதேசங்களை தாண்டித்தான் செல்கிறது. இந்த ஸ்தலத்தை பற்றி வரலாறு, இந்த ஸ்தலத்தை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் மகேஸ்வர நாரத சம்பவத்தில் 1 முதல் 6 அத்தியாயம் வரையிலும், பவிஷ்ய புராணத்தில் 68 முதல் 72 வரை அத்தியாயங்களிலும் பேசப்படுகிறது. முன்பு ஒரு பிரளய காலத்தில் பிரம்மா சிறிது மண் எடுத்து ஒரு கடம் பண்ணி அதில் சகல வேதங்களையும் மறைத்து வைத்து காப்பாற்ற எண்ணி பல இடத்தில் மண் எடுத்து பானை செய்யவும் எல்லாம் உடைந்து போக இறுதியில் வழக்கம்போல் மகாவிஷ்ணுவை துதி செய்ய அவர் வழக்கம்போல பல ரிஷிகளும் தவம் செய்யக்கூடியதும் தனக்கு மிகவும் ஒப்பானதுமான சாரக்ஷேத்திரத்தில் மண்ணெடுத்து கடம் செய்யுமாறு கூற பிரம்மாணம் சாரக்ஷேத்திரத்தில் என்னும் இந்த திருச்சேரி வந்து மண்ணெடுத்து கடம் செய்து வேதங்களை அதில் இட்டு வைத்து காத்து வந்தார். மண்ணெடுத்த இடமே சார புஷ்கரணி ஆயிற்று. காவிரித்தாய் தவமிருந்த வரலாறு பார்க்கலாம். ஒரு காலத்தில் விந்திய மலையின் அடிவாரத்தில் கங்கை, யமுனை, சரஸ்வதி, சிந்து, காவேரி, கோதாவரி ஆகிய 7 நதிகளும் கன்னிகைகளாக மாறி விளையாடி கொண்டிருக்கையில் அந்த வழியாக சென்ற விஸ்வாசர் என்னும் ஒரு கந்தர்வன் இவர்களை கண்டு வணங்கிவிட்டு சென்றான். இவன் யாருக்கும் வணக்கம் தெரிவித்தான் என்று அவர்களுக்குள் ஒரு சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது. அப்போது மீண்டும் அவ்வழியே திரும்பி வந்த இந்த கந்தர்வனை கண்டு தாங்கள் யாருக்கு வணக்கம் செய்தீர்கள் என்று கேட்க, உங்களில் யார் பெரியவரோ அவருக்கு என்னுடைய வணக்கத்தை சொன்னேன் என்று சொல்கிறான் அவன். இதில் மற்ற நதிகள் எல்லாம் விலகிக்கொள்ள கங்கையும் காவிரியும் தாமே நதிகளில் பெரியவர்கள், ஆகவே என்னைத்தான் சொன்னான் என்று இருவரும் கூற வாதம் முற்றி முடிவில் பிரம்மாவிடம் விடைபெற சென்றார்கள். அப்போது பிரம்மன் கூறினான், திருமால் திரிவிக்ரமாவதாரம் எடுத்தபோது சத்தியலோகம் என்னும் எனது பிரம்மலோகம் வரை நீண்ட எம்பெருமானது பாதங்களை நான் திருமஞ்சனம் செய்ய அதுவே பெருக்கெடுத்து ஓடி கங்கையாயிற்று. எனவே கங்கை புனிதமானவள், உயர்வானவள் என்று கூறினார். இதை கேட்டு மிகவும் வருத்தமுற்ற காவேரி, நான் கங்கையிலும் பெருமை பெற்றவன் என்ற பெயரை தனக்கு தர வேண்டும் என்று கேட்க, அது தன்னால் முடியாதென்றும் சர்வ வல்லமை பொருந்திய மகாவிஷ்ணுவால் தான் இதை முடியும் என்று உனக்கு அந்த பதம் சிந்திக்க வேண்டுமென்றால் சாரபுஷ்கரனில் உள்ள அரசமரத்தடியில் திருமாலை குறித்து கடந்தவும் செய்யுமாறு கூற பிரம்மா கூறினார். அவ்வண்ணமே காவிரியில் கோடையில் பஞ்சாக்னி மத்தியில் குளிர்காலத்தில் ஜலத்தில் மத்தியிலும் கடந்தவும் செய்ய மகாவிஷ்ணு ஒரு தைமாச பூச நட்சத்திரத்தன்று சிறு குழந்தையாக தோன்றி தவழ்ந்து வர அந்த கோடி சூரிய பிரகாசத்தை கண்ட காவிரி இது சாதாரண குழந்தை என்று எம்பெருமானை என்று தீர்மானித்து தொழுது நின்றார். உடனே எம்பெருமான் தனது மழலை வேடத்தை மறைத்து கருட வாகனத்தில் ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி, மகாலட்சுமி, சாரணாகி என்று 5 தேவிகள் புடைசூழ சங்கு சக்கரதாரியாக காட்சியளித்தார். இந்த காட்சியை கண்டு பேரானந்தமும் மயிர்கூச்சலும் கொண்ட காவேரி பலவாறு போற்றி எம்பெருமானை துதித்து பாடினாள். என்ன வரம் வேண்டுகிறாய் காவேரி என்று பெருமாள் கேட்டதும், தங்கள் இதே கோலத்தில் இங்கு காட்சி தர வேண்டும் என்றும் கங்கையினம் மேன்மையை தனக்கு தர வேண்டும் என்று வேண்டினாள்.
அந்த விதமே அருளை எம்பெருமான் நான் திரேதாயுகத்தில் நின்னிடத்தில் தங்குவேன் என்று கூறினார். அந்த வண்ணமே ராமாவதாரம் முடிந்து விபீஷணன் எம்பெருமானை இலங்கைக்கு கொண்டு செல்கையில் அரங்கநாதனாக காவிரியில் பள்ளி கொண்டான். மூலவர் சாரநாதன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம், தாயார் சாரநாயகி அல்லது சாரணாச்சியார், தீர்த்தம் சார புஷ்கரணி, விமானம் சார விமானம், காட்சி கண்டவர்கள் காவேரி. சிறப்புகள் 108 திவ்ய தேசங்களில் இந்த திருத்தலம் தவிர எம்பெருமான் தனது 5 தேவர்களும் காட்சி தருவது வேறு எந்த திவ்ய தேசத்திலும் இல்லை. இங்குள்ள மூலவர் தனது வலது கையில் பத்மம் வைத்துள்ள காட்சி பரமபதம் எனப்படும் வைகுண்டத்தில் எம்பெருமான் தனது வலது கரத்தில் பத்மம் வைத்துள்ளதற்கு ஒப்பானதாகும். திருமால் காவேரிக்கு பிரத்யட்சமானது தை மாதம் புஷ்ய நட்சத்திரத்தில் வியாழன் சஞ்சரித்த காலமாகும். எனவே 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தை மாதம் பூத நட்சத்திரத்தில் வியாழன் கிரகன் வரும்போது இந்த சார புஷ்கரனில் நீராடுவது குடந்தை என்னும் கும்பகோணத்தில் கொண்டாடப்படும் மகாமகத்திற்கு ஒப்பதாகும். குடந்தை உள்ள சித்திரத்தேர் மற்றும் திருவாரூர் தேரினை போன்று இங்குள்ள தேர் மிகவும் பெரியதாகும். எம்பெருமான் குழந்தையாக தவிழ்ந்து வந்தால் மதலையா என்னும் காவேரிக்கு மேன்மை அளித்ததால் கங்கையர் புனிதமாய காவேரி என்றும் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்துள்ளார்கள். திருமங்கை ஆழ்வார் மட்டும் மங்களாசாசனம் செய்துள்ளார். மொத்தம் 13 தீஞ்சுவை பாசுரங்கள். மாவடிப்பள்ளம் பாபா ஷாஹேப் என்னும் இஸ்லாமியர் இந்த எம்பெருமானை வணங்கி புத்திர பெயர் பெற்று இந்த ஸ்தலத்திற்கு பூமிதானம் செய்தார் என்றும் கல்வெட்டுகளால் அறிய முடிகிறது. குளக்கரையில் காவேரி அம்மனுக்கும் தனி கோயில் உள்ளது. புஷ்கரனுக்கு வடமேற்கு திக்கில் உள்ள ஆஞ்சநேயரும் அவசியம் தரிசிக்க வேண்டிய திவ்யமான ஒரு வரப்பிரசாதி. இதுக்கு அடுத்தாற் போல நம்ம இதே வழியில் செல்லக்கூடிய திருக்கண்ணமங்கை திவ்ய தேசத்தை மேற்கொண்டு பார்க்கலாம்.